Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம அரிசி மாவு வச்சு போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ஸ்நாக் ரெசிபி. இந்த மழை காலத்துக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. இது ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாம். அதே நேரத்துல ரொம்ப இன்ஸ்டன்ட்டான ரெசிபியும் கூட. ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, நீங்க மைதாக்கு பதிலா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரவை, அரை கப் அளவுக்கு நல்ல கட்டி தயிர், அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு வெங்காயம் நல்லா பொடுசா கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடுசா கட் பண்ணது, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணது, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக் கன்சிஸ்டன்சி பேட்டர் வர வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ உங்கள் மாவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கிடைச்சாச்சு. ஸோ இப்போ போய் நம்ம அரிசி மாவில் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டர்லேருந்து உங்கள் கையால் கொஞ்சமாக மாவு எடுத்து அதை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. இதே மாதிரி ஒரு 8லேருந்து 10 போண்டா வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் சட்டியில் எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த அரிசி மாவு போண்டாலாம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டு அகெயின் 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான அரிசி மாவு போண்டா ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ அண்ட் சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டன்ட்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த அரிசி மாவு போண்டா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.